எல்லாரும் வீட்லேயும் ஒரு இயற்கை இருக்குல்ல, அது எங்கள் வீட்டு இயற்கை பார்க்கலாமா? இதுதான் எங்கள் வீட்டு இயற்கை. எங்கள் வீட்டு இயற்கையில் நான் 5 விதமான செடிகள், அதாவது நான் 10 விதமான செடிகள் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா இது வந்து வெயிலில் வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும். இது வந்து நான் காலையில் போட்டிருக்கேன். அதே நைட்டு கொஞ்சம் மதியானம் மாதிரி ஒரு 6 மணி ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். சாய்ஸ் 2 பார்க்கலாம். சாய்ஸ் 2 இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் இதில் லாஸ்ட்டாக இருக்குல்ல இதோ இந்த ஓரம் குச்சி, இதில் நம்ம உறிஞ்சா இதோ பாருங்கள், அதாவது இதில் அங்கே கொஞ்சம் குட்டியாட்டம் இருக்குல்ல, ஏதோ வெளியே வர மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். தெரியுதா? ரைட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது ரொம்ப வெயில் அடிக்குது, இதை போட்டுக்கலாம். இப்போ தான் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வெயில் அடிக்குது, ஆனால் நம்ம நிழலில் யூஸ் பண்ணிக்கலாம். நிழல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து பப்பாய மரம் எனக்கு குட்டியாக இருந்துச்சு காமிக்கணும். ஐயோ, இது வந்து சாய்ஸ் 3. இதுதான் கரும்பு செடி வந்து பிளாக்காக தானே இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த கரும்பு செடி வந்து நாங்கள் எங்கள் ஆயா நட்டுச்சாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இந்த மாதிரி களிமண்ணில் தான் வருது. என்கிட்ட களிமண் இருக்கு. இங்கே இதெல்லாம் களிமண் தானே? இல்லை களிமண். இந்த களிமண்ணில் கிடச்சிது. அப்புறம் இந்த கொடை எங்கே கிடச்சிருச்சுன்னா இதோ இந்த மரத்தில் இருந்து கிடச்சிது. பார்த்தீங்களா? ஐயோ அப்பாடி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இங்கே கொஞ்சோண்டு இப்படி பண்ணிக்கலாம். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சரி, வா போடலாம். 1 2 சுத்தம் 3 4 முடிச்சிட்டோம். இப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து சாய்ஸ் 5. பர்பிள் ஃப்ளவர் என்கிட்ட இருக்கு. இந்த பர்பிள் ஃப்ளவர். இப்போது நம்ம ஆரஞ்சு ஃப்ளவர் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ஃப்ளவர். இது 2 ஃப்ளவர் பார்க்கலான்னு பார்த்தா அது என் காதுலேயே இருக்குது. கீழே வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. எங்கள் வீட்டு முள் செடி பார்க்குறீங்களா? குத்துதே, பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. எங்கள் கேமரா நான் தடுக்க போகிறேன். தெரியுதா?
இது என்ன தெரியுது?